நடேசன் ஐயா மட்டும் தான் நிலாவோட அப்பா மனோகரன பத்தி கரெக்ட்டா கணிச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிலா முன்னாடி சோழன வந்து நல்ல விதமா நடத்துறதும், நிலா இல்ல அப்படின்னா சோழன் கிட்ட ரொம்ப அதிகமா பேசுறதும் தான் நடந்துட்டுருக்குது. இப்போ சோழன் வந்து பாண்டியன் கிட்ட பேசினதுக்கப்புறமா, "நீ வந்து அவங்க பண்றதுக்கு ஈக்குவலா ஏன் இப்படி பண்ணிட்டுருக்குற? நீ அவங்க நடத்துறதுக்கெல்லாம் ஏன் பயந்துட்டுருக்குற? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நிலாவோட ஹஸ்பண்ட் அது தெரியுதா உனக்கு? நிலாவே வந்து உனக்கு டிவோர்ஸ் குடுத்தாலும் கூட, நீ சம்மதம் சொன்னா மட்டும் தான் பண்ண முடியும். அதனால அவங்க உன்னைய ஈஸியா இந்த வீட்லருந்து வெளில விரட்ட முடியாது. குறிப்பா நிலாவ உன்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா, சட்டப்படி நீங்க கல்யாணம் ஆனவங்கடா. நீ ஏன் வருத்தப்பட்டுட்டு, கவலைப்பட்டுட்டு இருக்கிற? அவங்க பண்ணதுக்கெல்லாம் நீ ஏன் தல குனிஞ்சிட்டு இருக்கிற? சும்மா தைரியமா பேசுடா. அத சொன்னா அவங்க வந்து ஒத்துக்கலைனாலும் கூட, அது வந்து உன்னோட மாமனார் வீடு தான். உன்னோட மாமனார் வீட்ல உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. குட்ட குட்ட குனிஞ்சிட்டே இருக்காத. அவங்கள எதிர்த்து நீ வந்து கேஷுவலா நடந்துக்கோ. நீ நடந்துக்கிறது அவங்களுக்கு வெறுப்பா இருக்கணும். நிலா முன்னாடி அவங்க எப்படி உன்கிட்ட பாசமா இருக்கிற மாரி நடிக்கிறாங்களோ, அந்த மாதிரி நீயும் நடிச்சுக்கோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே சரி பாண்டியன் சொன்னத பார்த்துட்டு பேசிட்டு உள்ள வரும்போது, அ மனோகரன் வந்து தாஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எந்த காரணத்து கொண்டும் சோழன் வந்து வீட்டுக்குள்ள படுக்கவே கூடாது. அதுவும் நிலாவோட ரூமுக்கு போகவே கூடாது. வழக்கம் போல டிரைவரா அவன் எங்க தங்கியிருந்தானோ அங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டுட்டு இருந்த சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, நிலா கிட்ட போயிட்டு, "நிலா நம்ம வந்துட்டு தூங்குறதுக்கு போலாமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடியே நிலா வந்து சொல்லியிருப்பாங்க, "நீங்க வந்து என்னோட ரூம்ல வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, வீட்ல இருக்கிறவங்க வந்து தப்பா நெனச்சிடக்கூடாது. இவங்க என்ன இப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு நெனச்சிடக்கூடாதுல்ல. அப்படி நெனச்சுட்டாங்கன்னா, என்னைய சென்னைக்கு திருப்பி போக விடாம பண்ணிருவாங்க அப்படின்ற பயத்துல வந்து சொல்றாங்க. நிலாவே சொன்னதுனால, இப்ப கேஷுவலா எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. ஏன்னா, நிலாவே வந்து தானே அதுக்கு அ ஆக்ட் பண்ற மாதிரி அவங்களுமே சரி ஓகே அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ, அவங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி சோழன் வந்து நடந்துக்கிறாரு. நிலா கிட்ட வந்துட்டு, "வாங்க நம்ம ரூமுக்கு போவோம். என்ன நிலா நம்மளோட ரூமுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ, இப்ப வந்து நிலாவும், சரி வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் சோழன் கிட்ட, என்ன இங்க கொஞ்ச நேரம் இங்க இருங்க மாப்ள. நிலா போயிட்டு பேசிட்டு இருக்கட்டும். ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க. உட்காந்து பேசுங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அம்மா பொண்ணுக்கும் அதிகமான பாசம் நெறைய பேச வேண்டியது இருக்குது. பாவம் அவங்க இன்னைக்கு தானே வந்திருக்கிறா. இத்தன நாள் நிலா உங்க கூட தானே இருந்தா. அதனால நிலா வந்து அவங்க அம்மா கூட படுத்துக்கிறட்டும். நீங்க என் கூட படுத்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "இல்லப்பா, பரவால்லப்பா. அதனால என்ன இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லம்மா, அம்மாவும் பக்கத்துல நான் உட்காந்தே எனக்கு பல மாசம் ஆயிருச்சுல்லம்மா. உன்கிட்ட நெறைய நான் பேச வேண்டியது இருக்குது. அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இன்னைக்கு உன்னோட ரூம்ல நான் படுத்துக்கிறேன் நிலா" அப்படின்ற மாதிரி நிலாவோட அம்மா வந்து சொல்றாங்க. உடனே நிலாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. ஏன்னா, அ அவங்களே வந்து நிலாவோட அம்மாவே வந்து இந்த மாரி சொல்றதுனால, சரி நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்போ சோழனுக்கு வேற வழியே இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னா, வழக்கம் போல சோழன இத்தன நாளா டிரைவரா இருக்கும்போது நீ எங்க தங்கியிருந்தியோ, அங்க போய் இரு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ சோழன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டு வாசல்ல தான் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ நிலா வந்து இவ்வளோ பிரச்சனையும் பார்த்து கண்டுக்காம இருக்கிறது வந்து கொஞ்சம் அதுதான். இன்னும் ஒரு விஷயம் கூடயா கண்ல படல? இல்லன்னா அவங்க நடத்துற விதம் கொஞ்சம் கூடயா தெரியாமலா இருக்கும்? ஒளிஞ்சிருந்து கூட பார்க்கலாம். சரி, இப்போ சோழன் சொல்லுவாரான்னு பார்த்தா அதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு வாரம் எப்படியாவது தாக்கு பிடிச்சு வந்துரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா, அவங்க பண்றது எல்லாமே சோழன வெறுப்பேத்துற மாரி தான் இருக்கு. ஒருவேளை கோவத்துல சோழன் வந்து திருப்பி தாஸ அடிச்சுட்டாங்க, இல்ல ஏதாவது ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னா, நிலா வந்து அங்கருந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். சரி என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.